friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு ஜாப் ரோலை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு ஜாப் ரோல் வந்து 99-100% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து கொடுக்குறாங்க. வீட்ல இருந்துகிட்டே உங்களுடைய லேப்டாப் சிஸ்டம் மூலமா நீங்க வந்து வர்க் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட். இந்த கம்பெனி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவைसेस அதாவது வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் கிட் உங்களுக்கு வந்து நாங்க வந்து செலக்டட் கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்ன, இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகுறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கெரியர் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யார் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்டோ அப்படிங்கிற ஒரு லீடிங் கம்பெனி தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியை பார்த்தா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த ஸ்ப்ரிண்டோ அப்படிங்கிற இந்த லீடிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேஷன் செக்யூரிட்டி கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த கம்பெனி நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 25 கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 100 எம்ப்ளாயிஸோடு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் பலதரப்பட்ட கஸ்டமர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நாங்கள் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அபவுட் பேஜில் வந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த 25 கண்ட்ரீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி டாலர்ஸை பொறுத்த வரைக்கும் $11.5 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா, இதுதான் இது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு அபவுட் பேஜில். ஸோ அப்போ இப்போவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சும் ஒரு வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனிக்குள்ளே நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயியாக உள்ளே போய் வேலை பார்க்கும்போது நம்மளுடைய கெரியர் க்ரோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக சூப்பராக இருக்கும். நம்மளுடைய இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ்ஸ், நம்மளுடைய ஹெல்த், வெல்த் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கும். ஓகே, இப்போ கம்பெனி பார்த்தீங்கன்னா அபவுட் செக்ஷனில் போயிட்டு கம்பெனினா என்ன, அது எந்த மாதிரியான கம்பெனி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஜாப் ரோல் என்ன அப்படின்னா கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோல் தான் வந்து கொடுக்குறாங்க. அது என்ன கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்டென்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து வேலைக்கு வந்து ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்னா வேலை தெரிஞ்ச நபர்களை மட்டும்தான் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. வேலையே தெரியாத ஒரு நபர்ல வந்து வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடைசியாக தான் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. சரிங்களா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் லுக்கிங் ஃபார் ஏ சேவிங் கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் டு டிரைவ் அந்த டெவலப் கண்டென்ட். அதாவது கண்டென்ட் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கஸ்டமருடைய ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், சேல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் வந்து இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து பேசிக்காக தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து படித்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களோட டே டு டே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் கேம்பெயின் பேஜாக இருக்கட்டும், லீடிங் இந்த இன்க்ளூடிங் லீடிங் லேண்டிங் பேஜாக இருக்கட்டும், பேஜ் 1 to 1 பேஜாக இருக்கட்டும், டேட்டா சீட்டாக இருக்கட்டும், டைப்பிங் சீட்டாக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும், இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணணும், கிரியேட் பண்ணணும். ஏற்கனவே எக்ஸிட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெக் பண்ணி கிராஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிப்போர்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போ இதில் இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகுதிகள் என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து என்ன எஜுகேஷன் படித்தவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா பேச்சுலர் டிகிரிஸ் படித்தவங்க இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் என்னென்ன டிகிரி படித்தவங்க இதுக்கு வந்து முயற்சிக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேச்சுலர் டிகிரிஸ் இன் லிட்ரேச்சர், ஜேர்னலிசம், மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் சிமிலர் அப்படிங்கிற இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என் மினிமம் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கண்டென்ட் கிரியேஷன்ஸ், மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் சிமிலர் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ்மே இதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்கள் வந்து ஐயோ நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே, நம்மளுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபைனலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஆஃப் பப்ளிஷ்டு ஒர்க், எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பிங் லேர்னிங் பேஜ், புக்ஸ் அண்டு ஒயிட் பேப்பர் இஸ் ப்ளஸ் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயம் மட்டும் டார்க்கில் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணாலே போதும், ஈஸியாகவே இதுக்குள்ளே வந்து போயிட முடியும். ஃபைனலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் கேட்குற மாதிரியான எக்ஸலண்ட் ரைட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ்ஸில் உங்களுக்கு வந்து
எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வேட்ப்ரெஸ்ஸில் ரொம்ப சிம்பிளாக இப்போ எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஆட்சன்ஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளாகர் யூஸ் பண்ணி நல்லா இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே சரிங்களா. கண்டென்ட் இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணாலே போதும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் சரிங்களா. நீங்கள் அதுவுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இதில் பெனிஃபிட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிமோட் பாலிசி அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது வீட்டில் இருந்துட்டு நீங்கள் வந்து ரிமோட் மூலியமாக இந்த ஒர்க்கை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. வாரத்தில் 7 நாளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் மட்டும் வந்து வேலை பார்த்தா போதும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சாட்டர்டே சண்டே உங்களுக்கு வந்து லீவ் கொடுத்துட்றாங்க. அதுவுமே ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்ஸாகவே இருக்குது. ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ்னா உங்களுடைய தனிப்பட்ட நேரம் எதுவோ அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு பார்ட் டைமாவோ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைமாவோ ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் காலேஜ் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மார்னிங் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. ஏன்னா மார்னிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. மார்னிங்கில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் மார்னிங் 10 o'clockலேருந்து ஒரு 1 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு 1 o'clockலேருந்து அது ஈவினிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிறா இருந்தாலும் போய்க்கலாம். நீங்கள் உங்களுடைய அதர் ஒர்க்கு உங்களுடைய வீட்டு வேலையாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அதாவது குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சரி, உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஸ்போர்ட்ஸுக்கும் சரி, உங்களுடைய சில்ட்ரன்ஸுக்கும் சரி, இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆக்சிடென்ட் கவரேஜும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆகுது. இந்த கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் பைக்கையோ இல்லை இதே போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று நடந்து போச்சு அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து அதில் வந்து கவரேஜ் உங்களுக்கு வந்து கிளைம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி குரூப் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் காப்பீடு அப்படிங்கிற ஒன்று உங்களுக்கு வந்து இருக்குது. இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பல கம்பெனி வந்து கொடுக்குறது கிடையாது. ஆனால் இந்த கம்பெனி உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அப்படின்னா இந்த நேரில் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் டிவைஸ், கம்பெனியோடைய ஸ்பான்சர் டிவைஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வெல்கம் கிட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதனால கவனமாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஃபைனலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பாலிசிஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் மேரேஜ் ஆகிட்டு உங்களுடைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு போகிறாங்க, ஹையர் எஜுகேஷனுக்கு இல்லை ஸ்கூல்ஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பாலிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெம்பர்ஸ்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிடைக்கும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பெனிஃபிட்ஸு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியான ஜாப் நீங்கள் வேணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ அது ரிலேட்டட் ஜாப்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து போடுங்க. இப்போ இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் திஸ் ஜாப் ரோல் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய லாஸ்ட் நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய கரண்ட் அட்ரஸ்ஸு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதெல்லாமே வந்து கொடுங்க. கரண்ட்டாக எந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த கம்பெனி நேம் வந்து கொடுங்க. போர்ட்டுபலியோலேருந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுங்க. அப்படிலாம் அந்த இடத்துல விட்டுருங்க. B2Bயில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. கண்ட்ரன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதை வந்து கொடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஒர்க்கு ஹை வேல்யூம் கண்டென்ட் ஒர்க்கிங் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதேமாதிரி நீங்கள் இந்த இடத்துல கொடுங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் கவர் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க பாருங்கள். கவர் லெட்டர் வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து கவர் லெட்டர் வந்து எழுதணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டுக்கு கவர் லெட்டர் எப்படி எழுதணுங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். நீங்கள் அதை பார்க்கலைன்னா பாருங்கள். அப்படி இல்லைனா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க்குமே நான் உங்களுக்கு வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் நம்ம டெலிகிராம் சேனல். இந்த இடத்துல பின் அப்படின்னு உங்கள் ஆப்ஷன் நீங்கள் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கவர் லெட்டர் வந்து எழுதுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சிம்பிள் மெத்தடில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸான உள்ள கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் லெட்டர் வந்து எழுதக்கூடிய மெத்தடு. மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கூகுள் ஷீட்டில். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ்ஸில் கூட MS வேர்டில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய பேர், உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் மட்டும் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கிட்டாலே போதும். மற்றபடி எல்லா கம்பெனிக்கு நீங்கள் வந்து சேமாக வந்து கொடுத்துட்டீங்கனாலே போதும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவர் லெட்டர் சரிங்களா. ஏன்னா ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணும்போது கவர் லெட்டர் கொடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அப்ளை பண்ணுறவங்க டக்குன்னு அவசரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் மட்டும் தான் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த கவர் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கும்போது ஏன்னா இப்போது இந்த டெக்னாலஜி படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1000 பேர் ஒரு கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 1000 பேரையும் ஹச்ஆரோ
அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஹைரிங் டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன்லையுமே ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு ஏஐ டூல் இருக்கும். அந்த டூலை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எல்லாமே ரிவ்யூ பண்ணுவாங்க. அதை அவங்க ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிடுவாங்க. யார் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம், யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஏஐ டூல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறோம். நிறைய பேருடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ டூலாக தான் இருக்குது. எடிட்டருக்கு, இந்த கண்டென்ட் இது டெவலப் பண்ணுறவங்களுக்கு, வெப் டெவலப்பருக்கு, இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடி ஊழியர்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வேலை போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராப்ளம் ஆச்சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணுறாங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டூலை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நீங்கள் வந்து பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் க்ரோத் லெவலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் நண்பா. நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்குமே வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.